ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவள்ளீஸ்வரர் கோயில். அது எங்கே இருக்குன்னா சென்னை பாடிங்கிற இடத்துல இருக்குது. ஜெகதாம்பிகை நகரில் இருக்குது. நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் வரும். இந்த சைடு எழும்பூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். எப்படி வந்தாலும் நீங்கள் வரலாம். உங்களுக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடு வந்து கூட வரலாம். ரொம்ப முக்கியமான உலகத்தில் கோயிலில் இதுவும் ஒன்று. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் சேனல் ராஜாதிராஜா 25 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா ஆன்மீக வீடியோஸும் மற்ற வீடியோஸும் கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே என்னன்னா குருஸ்தலம். இந்த குருஸ்தலத்தில் இங்கே வந்தால் என்னென்னலாம் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இங்கே வர்றவங்கள பார்த்தா தெரியும். இந்த கூட்டத்தை பார்த்தா தெரியும். இந்த வீடியோ வச்சு முடிவு பண்ணிடாதீங்க. இது கோயில் நடை அடைச்சிருந்தப்போ எடுத்த வீடியோ. நடை அடைக்காதப்போ இந்த கோயிலுக்குள்ளே நம்ம நிற்கிறதுக்கு இடம் கிடைக்காது. அதுவும் வியாழக்கிழமை குருஸ்தலங்கிறதுனால வியாழக்கிழமை எல்லோரும் நெய் விளக்கு போட வருவாங்க, சிவனை கும்பிட வருவாங்க, அம்மனை கும்பிட வருவாங்க. இங்கே எல்லா குருஸ்தலம்னே ஒரு இடம் இருக்குது. சன்னிதானம் இருக்குது, குரு சன்னிதானம், நவகிரக சன்னிதானம் இருக்குது, ஐயப்பன் சன்னிதானம் இருக்குது, நால்வர் சன்னிதானம் இருக்குது, 64 நாயன்மார்கள் சன்னிதானம் இருக்குது, நாகராஜர் சன்னிதானம் இருக்குது, நாராயணர் சன்னிதானம் இருக்குது, முருகர் சன்னிதானம் இருக்குது, வள்ளி தெய்வானை சமேத முருகன் சன்னிதானம் இருக்குது. எல்லாமே இங்கே ஒரு சிவன் கோயிலில், பெரிய சிவன் கோயிலில் என்ன இருக்கணுமோ அது அத்தனை அம்சங்களும் இங்கே இருக்குது. கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும், அதாவது இதய கோளாறு, அதாவது லங்ஸு, ஹார்ட்டு ஃபெயிலியர் ஆனவங்க, பைபாஸ் பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்தால் சரியாதுங்கிறது ஐதீகம் மட்டும் இல்லை. அதனால தான் இவ்வளோ கூட்டம் வருது. எல்லாருமே வர்றாங்க. இந்த 2 பிரச்சனை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வர்றதை நிறையா ஜோதிட மாமணிகள்லாம் சொல்லியிருக்காங்க, மேதைகள்லாம். இருந்தாலும் நம்மளும் என்ன சொல்லணும்னா அதுதான் உண்மையும் கூட. நிறைய பேருக்கு நெஞ்சு வலி, நெஞ்சு அடைப்பு, லங்ஸர் கோளாறு, மூச்சு திணறலாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே சரியாகி போயிருக்காங்க. வெறும் பணம் மட்டும், பணக்காரனாக மட்டும் கோயில் இல்லை, ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் நிறைய சிவன் நமக்கு அருள் தர்றதுக்கு இருக்கார். நம்புறவங்களுக்கு தான் தெரியும் ஆரோக்கியம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது. அது விஷயமாக தான் இந்த கோயிலுக்கு எல்லாம் வர்றாங்க, பூஜை தர்றாங்க, என்னென்ன வேணுமோ வேண்டிட்டு வராங்க. நடந்த பிறகு திருப்பி வராங்க. பல ஊர்களில், பல மாநிலங்கள்லேருந்து வராங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற சென்னையில் அவரை போய் தரிசிக்காமல் இருந்தோம்னா நமக்கு தான் கொஞ்சம் நேரம் இதாகலைன்னு அர்த்தம். மற்றபடி கண்டிப்பாக போங்க, அங்கே வெற்றி கிடைக்கும். உங்களோட உடல்நிலை சரியாகும். இந்த இதய சம்மந்தப்பட்ட, லங்ஸ் சம்மந்தப்பட்ட, நுரையீரல் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு சரியாகிட்டு தான் போகிறாங்க. ஒன்றுமே செய்கிறதில்ல. 2 விளக்கு வாங்கி பற்ற வைக்கிறாங்க, நவகிரக சன்னதியை சுற்றிட்டு வராங்க, அவ்வளோதான் செய்கிறாங்க. பெருசாக ஒன்றும் சிவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க போகிறதில்ல. அவர் எதிர்பார்க்குறது உங்கள் அன்பை தான். சும்மா ஒரு மலர்களை வாங்கி போய் கொடுத்தாலே பெரிய லெவலில் நம்மளை பார்த்துக்கிறாரு. அதுதான் அன்பை சிவம்னு அவரை சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக போங்க, பாருங்கள். உள்ளே போய் என்னென்னலாம் ரொம்ப பெரிய கனவுகள்லாம் வச்சுட்டு வர வேண்டாம். நம்ம உடல்நிலை சரியாகணும்னு நினச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக சரியாகணும்.